சார் மதிவானன் சார், இப்போ இந்த கிருஷ்ணகிரியில வந்து குழந்தைகள் நலக்குழு இல்ல, ஆணையத்துல ஆட்களும் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மேம் வைக்கிறாங்க. இது மாதிரியான எத்தனை மாவட்டங்கள்ல அந்த குழந்தைகள் நல அந்த குழு இல்ல, அரசு தரப்புல வந்து நடவடிக்கை எடுக்க தவறுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பதில் சார்? ரெண்டாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண்களுக்கு என்ன செய்திருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல வந்து பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே மாதிரி விதவை திருமணத்தை அங்கீகரித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே மாதிரி பெண் கல்வியை ஊக்குவித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கி பெண்கள் அரசு வேலைவாய்ப்புகளில் 40% இருக்கிற சட்டத்தை கொண்டு வந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கடுத்தது அதை சாதாரணமாக அப்படி சொல்லிட்டு போகாமல் அதை எப்படிலாம் நம்ம வளர்த்துருக்கோம்னா, மூவலர் ராமாமிர்தம் திருமண உதவித்தொகை திட்டம்னு ஒன்று நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் டாக்டர் தர்மம்பால் நினைவு விதவை மகளிர் மறுமண உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி வழங்கியிருக்கோம். இது எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்காக செஞ்சது. சகோதரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் அரசியல் பேசலை அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் பேசலைன்னு சொல்லிட்டு அரசியல் நல்லா பேசியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா தப்பாக பேசிட்டாங்க. நான் கையில் வச்சுருக்கேன், இது வேணால் நீங்கள் ஜூம் பண்ணி கூட காட்டிங்க. இதுதான் வந்து தேசிய குற்ற ஆவணத்துடைய அறிக்கை. இதில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டில் மொத்தம் 28 மாநிலங்களில் 26வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதோட சதவீதம் வந்து 24.01. சாட்சிட் போட்டது வந்து 90.60 சாட்சிட் போட்டிருக்கிறது. ஸோ நடவடிக்கை எப்படி எடுத்திருக்கோன்றதுக்கான ஒரு உதாரணம். இதை நாங்கள் சொல்லலை, சகோதரி சொன்ன தேசிய குற்ற ஆவணம் தான் வெளியிட்டிருக்கு. அது வேணால் சகோதரிக்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன் அந்த பேப்பர் வேணாலும். நீங்கள் சொல்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ள உள்ள மாநிலத்திலேருந்து பட்டியல் எடுத்து சொல்கிறீங்க. அதுதான் 2021 பேசும்போது அமைதியாக இருக்கு. நான் தவறு இல்லை, தரவுகள் சரின்னு சொல்கிறேன். நீங்கள் நான் சொன்ன தரவு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தேசிய குற்ற ஆவணத்தை இவங்க சொன்னாங்க பேசும்போது, அதனால இப்போ நான் சொல்லணும்ல, அது என்னோட கடமை இருக்குல்ல. நீங்கள் சொல்லிட்டு போயிட்டா தப்பா போயிட கிடையாது. தரவுகள் அப்படிங்கிறது 2021 420 வழக்குகள்ல 2022 அகைன்ஸ்ட் உமன்ஸ் தான் நானும் பேசுறேன். நான் போக்சோ வழக்கு தெளிவா சொன்னேன். எல்லாத்தையும் நான் பேசிட்டு தவறுன்னு முழுமையா சொல்ல கூடாது. நீங்க சொல்றத சொல்லுங்க, தவறு அதுல இல்ல. நீங்க சொன்னதும் தரவு தான், நான் சொன்னதும் தரவு தான். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா விவாதம் பண்ணிப்போம். நான் தயாரா இருக்கிறேன் விவாதம் பண்றதுக்கு, அதில் மாற்று கிடையாது. இப்போ எங்க ஆட்சி இப்படி இருந்ததுன்னு நாங்க சொல்றோம். கடந்த ஆட்சியில இதுவே வந்து எந்த இடத்துல இருந்துன்னு பார்க்கும்போது நம்ம ஒப்பிட்டு பேசணும்ல. அப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசாங்கன்றது யாரும் ஒப்பிட்டு பேசும். கடந்த ஆட்சி இந்த ஆட்சியை தான் ஒப்பிட்டு பேசும். அந்த அடிப்படையில் கடந்த ஆட்சியில் வந்து 16வது இடத்துல இருந்தது தமிழ்நாடு. இன்னைக்கு நாங்கள் அதை வந்து எவ்வளோ உயர்த்திருக்கிறோன்றதை நீங்கள் பாருங்க. 16னா நான் கீழே இருந்து 16 சொல்கிறேன், மேலேருந்து 16 நினச்சிக்க போகிறாங்க. அப்போது அதுதான் நான் முதல்ல சொன்னேன், கீழே இருந்து 3வது, அவங்க மேலேருந்து 16வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். ஒரு தவறு நடக்கும்போது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றதை நம்ம பார்க்கணும். எவ்வளோ நேரத்தில் அந்த குற்றவாளியை பிடிக்கிறாங்க, சாட்சிட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் போடுறாங்க, அது சம்மந்தமாக என்ன விசாரணை நடக்குதுன்றது மூணுத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்கணும். இப்போது சகோதரி அரசியல் சொன்னதுனால சொல்கிறேன், பாலியல் வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க, அதை யாரும் மறக்க முடியாதுல்ல. ஸோ அது சம்பந்தமாக விசாரணை வந்து அதுக்கப்புறம் ரோட்டுக்கு அந்த பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் 11-13 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் போட்டாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஒப்பிட்டு பேசினா நல்லாயிருக்கும். ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்புன்றது மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கான இந்த ஆட்சியில் சொல்கிறேன், இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதியோட ஆட்சியில் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, புதுமை பெண் திட்டம்ன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து கல்வியில் உயர்த்துதுன்றதுக்கு வந்து 34% உயர்ந்திருக்குன்றது தரவுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பெண் பிள்ளைகள் வந்து கல்லூரிகளுக்கு வர சதவீதம் வந்து 34% உயர்ந்திருக்கு. ஸோ அப்போ என்ன நம்மளுடைய டார்கெட்? அதே மாதிரி வந்து காலேஜ் 20 திட்டம், குழந்தைகள் படிக்க வரணும், பெண்கள் வேலைக்கு படிக்க வரணும், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும். இப்போ நான் முதல்வன் திட்டங்கள், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் மகளிரை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வர திட்டங்கள். ஸோ இந்த திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு நேரடியாக கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதே நேரத்தில் ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டேன், குற்றங்கள் எந்த இதில் இருக்குது, அதை எப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோன்றதுக்கான தரவுகள் சொல்லிட்டேன். சகோதரி சொல்கிற
சொல்லணும்னா சொல்லிட்டேன், நான் சொல்றேன். இல்ல பொள்ளாச்சி குற்றத்தை பத்தி வழக்கு பத்தி சொன்னாங்கல்ல, அப்ப வந்து சிபிஐக்கு போறதுக்கு அனுமதிச்சாங்க அந்த அரசு சென்ற ஆட்சியில. ஆனா இப்ப சிபிஐக்கு போறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவத்துக்கு கூட அவங்க அலோவ் பண்ணல. ஏன்? இல்ல நான் இல்ல அதாவதுங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லிடுறேன். இல்ல சொல்லிட்டீங்க, நான் சொல்லிடுறேன். இன்னும் நீங்க சொன்னதெல்லாம் நான் நிறைய சொல்ல முடியும். இல்ல சொல்லலாம், ஒண்ணு பேசலாம், ஒன் டு ஒன்னா கூட பேசலாம், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சகோதரி சொன்னாங்க எத்தனை நாள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நாளுக்கு சொல்லல. இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது நடவடிக்கையை பொறுத்தவரை நான் தெளிவா ஒரு விஷயம் சொன்னேன். எவ்வளவு நேரத்துல குற்றவாளி கைது செய்யப்படுறாரு அதுதான் நான் சொல்றேன். அந்த குற்றவாளி எத்தனை நாள் கழிச்சு கைது செய்யப்பட்ட அப்போ பிரச்சனை வந்து பெரிய இடத்துல வந்து உடனடியா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், அப்புறம் எதுக்கு நாங்க சிபிஐக்கு போகணும் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. உடனடியா நடவடிக்கை எடுத்ததை பத்தி சொன்னாரு. 80% பேருக்கு குற்றவாளிகள் தப்பிச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அது தரவுதான். அதற்கு விளக்கம் சொல்லுங்க. நான் சொல்றது வழக்கு வந்து முடிச்சு தீர்ப்பு எழுதும் போது 20% பேர் தான் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க, 80% பேர் நிரபராதி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல உள்ள குளறுபடிகள் என்ன, அது ஏன் ஏற்பட்டதுங்கிறதுக்கு ஏன் மேல்முறையீடு செய்யலங்கிறத நான் வழக்கறிஞர். இப்ப நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான், சகோதரிக்கு தெரியும் இல்ல அண்ணனு கூட தெரியும். அண்ணா உத்தாரணம் சொல்லும் போது ஒரு கோர்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு. எஃப்ஐஆர் யார் போடுறாங்க, சாட்சிட்டு யார் எழுதுறாங்க, அது எத்தனை நாள் வழக்கு இருக்குது. சகோதரி எனக்கு இன்னொரு தரவுகள் சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சியில் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருட ஆட்சியில் எவ்வளோ எஃப்ஐஆர் நாங்கள் போட்டிருக்கோம், அதில் எத்தனை சாட்சிட்டு எழுதியிருக்கோம், அது எத்தனை விசாரணை இருக்கு, அது எவ்வளோ வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு தீர்ப்பு வர்றதுல இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டது இல்ல, ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆர் போட்ட சாட்சிட்டு அது இன்னைக்கு விசாரிச்சு வர தரவுகள். அதோட அடிப்படையில் யார் வழக்கு பதிவு செய்யற ஐஓ யாரு, அது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன சாட்சிட்டு எழுதினாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சிட்டு எழுதுறாங்கன்னா அந்த சாட்சிட்டுல என்ன இருக்குதுன்றது யார் எழுதுனா, யார் சொல்லி எழுதுனாங்கிற ஒரு கேள்வி வரும். இது வந்து ரொம்ப டீப்பா போகும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நாங்க தரவுகள் அடிப்படையில நான் பேசுறேன். இப்ப சகோதரி சொல்ற தரவுகளுக்கு நான் தயாராக நான் பேசுறேன். அவர் பேசுறது இப்ப அரசியல் மேலோட்டமா பேசுறாங்க. நான் என்ன சொன்னேன், 4020 வழக்குகள் போக்சோ வழக்குகள் 2021 பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு முன்னதாக உள்ளதோட சேர்த்து 9643 வழக்குகள் தீர்ப்பு வழங்க வருது இருக்கு, நிலுவையில இருக்கு. அதுல 955 வழக்குகளுக்கு மட்டுமே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 10% மட்டும்தான். அந்த 10%த்துல 20% பேர் தான் குற்றவாளிகளாக தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க. மீதி 80% பேர், அதாவது 202 பேரை தான் 955 வழக்குல 202 பேருக்கு தான் தண்டனை வழங்கியிருக்காங்க. மிச்சம் உள்ள 700 சொச்சம் பேரு அவங்க நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டு சுதந்திரமாக இங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்கிறத தான் நான் கேட்டேன். இதுல எந்த விதமான இவங்க சொல்றது போல அது எப்ப நடந்திருந்தாலும் அப்போதைக்கு ட்ரையல்ல வரும்போது அந்த அரசுக்கு பொறுப்பு இருக்கு. அந்த தீர்ப்பை வந்து உண்மையாக குற்றவாளி அவன் நிரபராதியான்னு பார்த்து அதை மேல்முறையீடு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நீங்க சொல்றது வந்து தேர்தல் மேடைகள்ல பேசுவது போல நாங்க அந்த திட்டங்களை இந்த திட்டங்களை செய்தோம்னா நாம அதிமுக ஆட்சியில் நடந்த திட்டங்களை குறித்து பேசிட்டு இருப்போம். இப்ப திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லா ஆட்சி காலகட்டத்திலுமே உருவாக்கப்பட்டது. அதை நான் மறுக்கல, எதையுமே நான் மறுக்க விரும்பல. ஆனால் இது ஏன் செய்யப்படவில்லை, மேல்முறையீடு இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல ஹசன் முகமது, அவர் வழக்குரைஞர், குற்றவியல் வழக்குரைஞர், இன்றைக்கு சொல்லியிருக்காருல்ல, இதை ஏன் முன்னாடியே நீங்க எடுத்து செய்யல? இப்ப அவர் சொல்லி தானே செய்ய போறீங்க. சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஏன் சொல்றாங்க, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் எந்த ஒரு கேஸ் ட்ரையல்ல வந்தாலும் அந்த ட்ரையலோட முடிவுல தான் இந்த மாதிரி ஒரு விவாதத்தை வருமே, இத மேல்முறையீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி ட்ரையல்ல இருக்கும் போதே நீங்க மேல்முறையீடு போய் பண்ணுங்க நான் எப்படி சொல்ல முடியும்? 21 அதுதான் சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, கடைசில 23 நீங்க சொல்லிட்டீங்க, நான் பதில் சொல்லணும், நீங்க குறுக்கிட்டா என்ன பேச முடியும்? 4 ஆண்டுகள் நான் என்ன கேக்குறேன், பதில் சொல்ல விடணும்ல. 4 ஆண்டுகளா